இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு க்ளோரி ஆஃப் ஃபயர் அனாயிண்டிங், அக்னி அபிஷேகத்தின் மகிமை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49-50. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், எப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது வரைக்கும் நான் நெருக்கப்படுகிறேன்னு சொன்னார். இந்த அக்கினி அவருடைய பாடுகள் மூலம் உண்டான அக்கினி. அக்கினின்னு சொல்லும் பொழுது அது பரலோகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு அக்கினி. அக்கினி என்று சொல்லும் பொழுது அது பிதாவின் இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அக்கினி. அது பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. இதை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். யோவான் அதை ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறார். ஞானஸ்நானம் சொன்னாலே முழுகி எழுந்திருக்கிற அனுபவம், அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நனைகிற அனுபவம். அதே மாதிரி தான் இந்த அக்கினின்னு சொல்லுகிறது. உன் முடி கூட பற்றி எரியும், உன் வாய் பற்றி எரியும், உன் பாதங்கள் பற்றி எரியும். உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பற்றி எரியக்கூடிய ஒரு அக்கினி. இது பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அக்கினி. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாகத்தான் இருப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26 முதல் 28 வரை. அவைகளின் தலைகளுக்கு மேல் உள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். அதாவது உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர் அக்கினியாகத்தான் இருக்கிறார். வாசிப்போம். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த தேவ செய்திக்கு தலைப்பு அக்கினி அபிஷேகத்தின் மகிமை என்று வைத்தேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
8வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாக தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும், அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாயிருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தெய்வ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வட திசைக்கு எதிரான உள் வாசலை நடையிலே விட்டார். ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஆவியானவருடைய சாயல் அக்கினிதான். அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னாரே. இந்த அக்கினியை பற்றி நான் எத்தனையோ மெசேஜ் எடுத்திருக்கிறேன். எழுப்புதலை கொண்டு வருகிற அக்கினி என்று சொல்லி எடுத்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் எலியாவும் வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கிதான் இஸ்ரவேல் மக்களுக்குள் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தான். அந்த அக்கினி தான் கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டியது. புதிய ஏற்பாட்டிலும் இந்த அக்கினி தான் 3000 பேருக்குள்ளாக ரட்சிப்பை கொண்டு வந்தது. நான் இன்றைக்கு எழுப்புதலை குறித்தோ ரட்சிப்பை குறித்தோ சொல்ல வரவில்லை. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இயேசு கிறிஸ்து சொன்னது போல பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த அக்கினி இறங்கியது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குகிறது. வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இப்போ எல்லாரும் மீது அந்த அக்கினி இறங்குது. அங்க ஒரு 120 பேர் இருக்கிறாங்க. பலத்த சத்தம், ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பாஷையை பேசுறான். இந்த 2000 வருஷம் ஆனதுக்கு அப்புறமே ஒருத்தனாலையும் அதை புரிய முடியல. அதுதான் முதல்ல இறங்குது. யாரால புரிய முடியும்? அப்போ அவங்களுக்குள்ள சந்தேகங்கள்லாம் வருகிறது. இவங்க மதுபானம் அருந்தி இருக்கிறாங்களா என்னன்னு சொல்லி. அப்போ பேதுரு அவர்கள் மத்தியில் எழுந்திருந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். 22, 23 வசனங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும்
அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இயேசுவை குறித்து மட்டும் பேசுகிறான். இயேசுவை குறித்து மட்டும் பேசுகிறான். 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் சாட்சி. 33வது வசனம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த அக்கினி கொடுக்கப்படுகிறதை குறித்து சொல்லுகிறார். 36வது வசனத்திலிருந்து, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது அவங்களுக்கு மனம் திரும்புதலை பற்றி மட்டும்தான் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருடைய இருதயம் குத்தப்படுகிறது. இந்த 3000 பேரும் மனம் திரும்புகிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, சபையில் சேர்க்கப்படுகிறாங்க. இப்ப இவர்களுக்குள் உண்டான மாற்றங்கள் என்ன? இந்த அக்கினி அவர்களுக்குள்ள என்னென்ன காரியத்தை செய்கிறது? 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக மாறுகிறது. பாவத்தில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு அனுபவம் மாத்திரம் அல்லாமல், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வருகிறாங்க. அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம். அந்யோன்யம் என்று சொல்லுகிறது ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம், அது அன்பை குறிக்கிறது. அந்யோன்யம் சொன்னா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம், அது அன்பை குறிக்கிறது. அப்பம்புக்குதல் திருவிருந்தில் பங்கு பெறுகிறாங்க. ஜெபம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறாங்க. நீ அக்கினியை பெற்றுட்டியா, உனக்குள்ள இருக்கிற சக்கல்ல இருளும் வெளியேறிவிடும். நீ அந்த அக்கினியை பெற்றுட்டியா, உனக்குள்ள ஒரு ஜெப வாழ்க்கை தன்னாலே வரும். நல்லா கவனிக்க வேண்டாம். இந்த அக்கினி உனக்கும் கர்த்தருக்கும் இல்லை ஒரு நெருங்கிய தொடர்பை கொண்டு வரும். 46வது 47வது வசனங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. ஒருமனப்பட்டவர்கள் சொன்னாலே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்கள். இந்த அக்கினியினுடைய முக்கிய நோக்கமே ஒரு நபரை கிறிஸ்துவை போல் மாற்றுகிறது தான். இந்த அக்கினியினுடைய ஒரு நோக்கமே கிறிஸ்துவினுடைய அன்பை கொண்டு வருகிறது தான். அவன் எவ்வளவு பெரிய துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி,
ஒரு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரட்சிப்பு என்பது ஒரு பகுதி. சால்வேஷன் என்று சொல்லுகிறது நீ பாவத்தில் இருந்து வெளியே வருகிறது. சால்வேஷன் என்று சொல்லுகிறது நீ பழைய பாவத்துக்குள்ள திரும்ப போகாமல் இருக்கிறது. பாவத்தில் இருந்து வெளியே வருகிறது, திரும்ப அந்த பாவத்தில் போகாம இருக்கிறது. எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நடக்கக்கூடியது. ஆனா அந்த இயேசுவை போல மாற்றுகிறது இந்த ஆவியானவர் தான், அவருடைய அக்கினி தான். இந்த அக்கினி உனக்குள்ள பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா எந்த பாவமும் உன்னால செய்யவே முடியாது. செய்ய மாட்டேங்கிறது சொல்லல, செய்ய முடியாது, செய்ய விடாதுன்னு அர்த்தம். நல்லா கவனிக்க வேண்டும். அது உனக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும், உன் கூட வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவர் உனக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். உன்னை கொண்டு போகிற பாதையில் கொண்டு போவாரு. எப்படி அன்பையெல்லாம் கொடுப்பார்னு சொல்லுவேன். இன்னைக்கு அவருடைய அன்புக்குள்ள வர வேண்டாம். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு துரோகிகளை சிநேகிக்கிறது. துரோகிகளிடத்தில் அன்பு காட்டுறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 46வது வசனம். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், வாங்க போவோம் சொல்றாரு. 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். வேதம் அவனை துரோகி யூதாஸ்னு சொல்லும். ஆனா இயேசு சொல்கிறார், சிநேகிதனே. நல்ல கவனிங்க. ஆவியானவர் உனக்குள்ள அன்பை கொடுக்கிறதுக்கு, அந்த அன்பை நீ பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கிறிஸ்து உனக்குள்ள வருகிறதற்கு அவர் நடத்துகிற பாதை, யாரு தீமை செய்தாங்களோ, யாரு துரோகம் செய்தாங்களோ அவங்கள தான் கொண்டு வருவார். நீ வெறுக்கிறியா, ஒதுக்குறியா, மூஞ்ச திருப்பிட்டு போகிறியான்னு பார்ப்பாரு. இன்னைக்கு காலையில் செய்தியில் எடுத்தேன். ஆபிரகாம் லோத்தை பெத்த பிள்ளையை போல வளர்த்தான். அந்த ஆபிரகாம் அவனை வளர்த்தது மாத்திரம். நேற்றைய தினம் எடுத்தேன், இன்றைக்கு காலையில் நேற்றைய தினம் எடுத்தேன். பெத்த பிள்ளையை மாத்திரை வளர்த்தது அவனுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தி கொண்டு வந்துருவான்.
ஆபிரகாம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோனோ அதே ஆசீர்வாதத்தில் லோத்தையும் கொண்டு வருவான். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனை பகைச்சிட்டு அவனை விட்டு பிரிந்து போய்விடுவான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். எந்த பக்கம் போகிறேன் நீ போகலாம். 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். எப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனார்கள். அப்புறம் பரலோகத்துக்கு போகணும். அப்ப இந்த லோத் மீது அவனுக்கு ஒரு அன்பு இருக்கா இல்லையா? சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டான். இவன் காட்டின அன்பை எல்லாம் உதறிட்டான். இவன் செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டான். அப்புறம் கை கழுவிட்டானா? அவனை நேசிக்கிறான்னு பார்ப்பாரு. போன லோத்து வாழாம போயிடுவான். அவனுடைய எதையெல்லாம் இவன் இருந்து பிடிங்கிட்டு வந்தானோ எல்லாத்தையும் எதிரிகள் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். அவனையும் அவன் பொருளையும் கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்குள்ள அன்பு இருக்கான்னு பார்ப்பாரு. வாசிப்போம். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். அதை ஒருவன் அறிவிக்க வைக்கிறான். நல்லா கவனிங்க. அன்புன்னு சொல்றது நீ நேசிக்கிறவர்கள், நீ சிநேகிக்கிறவர்கள் காட்டுற அன்பு அல்ல. கிறிஸ்துவினுடைய அன்புங்கிறது துரோகிகளிடத்தில் காட்டுற அன்பு. அந்த அன்பை நமக்குள்ள கொண்டு வர வைக்கிறது தான் ஆவியானவர். இவன் ஒருத்தன் வந்து சொல்றான், அவனை கொண்டு போயிட்டான்ப்பா. 14வது வசனம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடது புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து விட்டான். அன்பு வேற, ஞானம் வேற. நல்லா கவனிங்க. லோத்து திருந்தலாம் மாட்டான். லோத்து திருந்தலாம் மாட்டான். நீங்க வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து இழந்துருவான். திருப்பி
கொண்டு வந்துட்டான், பழையபடியும் கூட வச்சுக்கிட மாட்டான். அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புங்கிறது உள்ள கசப்பு இருக்காது, உள்ள வெறுப்பு இருக்காது. அதுக்காக திருப்பி உள்ள தூக்கி வச்சுட்டு இருந்தான்னா திரும்பியும் இதே மாதிரி வளர்த்தி வந்தவன சண்டை போட்டு தான் போவான். அவன் திருந்த மாட்டான். அன்பை காட்டிட்டு அப்புறம் அவன் வழியில் போயிடுவான். லோத்து அவன் வழியில் போயிடுவான். கடைசியில் லோத்து காணாமலே போயிடுவான். யோசேப்பும் அப்படித்தான். தன் தாய் தகப்பன் சகோதரர்கள் எல்லாம் தன் கூட பிறந்தெல்லாம் துரோகம் பண்ண பொழுது கூட அவங்க எல்லாரையும் கொண்டு வர வைப்பான். அவன் இருக்கிற ஊர்லயே அவங்கள இருக்க வைப்பான். அவன் யோசேப்பை பார்க்க முடியாது. அதுக்காக அவன் கூட அரண்மனையில் வைக்க மாட்டான். யோசேப்பை பார்க்க முடியாது. அவன் அரண்மனையில் கிடக்கிறவன். அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. யோசேப்புடைய தகப்பெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் இவனை கைவிட்டுருவாங்களோன்னு சொல்லி பயப்படுவான். அவன் சொல்லுவான், அவங்களை காப்பாற்றுவாப்பா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க, தெய்வம் அதை நன்மையாக மாற பண்ணார். பயப்படாதீங்க, சாகும் வரைக்கும் உங்களை காப்பாற்றுவேன்ப்பா. அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் போயிடும், திருப்தியை சாப்பிடலாம் வைப்பான். ஆனால் யோசேப்பை அவங்க பார்க்க முடியாது. நன்மை செய்கிறதுனா என்ன? எப்போ ஆண்டவர் யோபுவுக்கு விடுதலையை கொடுத்தாரு? ஐயா, யோபு வியாதியில் கடந்துக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் சிநேகிதெல்லாம் வந்து அவன் இருதயத்தை குத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த சிநேகிதரிடத்தில் அவன் அன்பு காட்ட வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் முகத்தை பார்ப்பேன், அவன் நிமித்தம் உங்களுக்கு தண்டனை கிடைக்காது. 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் சிறையிருப்பை மாற்றிவிட்டார். எப்பொழுது? துரோகிகளுக்காக ஜெபித்த பொழுது, வியாதியிலையும் தன்னை குத்தி பேசினவர்களுக்காக ஜெபிக்க வைக்கும் பொழுது, சில நேரங்களில் ஆண்டவர் அன்பை கொடுக்கிறதுக்கு யாரை நீ வெறுக்கிறியோ, யாரை பகைக்கிறியோ, அவங்கிட்ட நீ அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பா.
நீ செய்ய வேண்டிய நன்மையை செய்யணும், காட்ட வேண்டிய அன்பை காட்டணும். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, எப்படிப்பட்ட இருதயம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொல்லாத குணம் இருந்தாலும் சரி, அவங்கள ரட்சிப்பாரு. ஆனா கிறிஸ்துவினுடைய அன்புக்குள் கொண்டு வரணும்னா ஆவியானவர் மூலம்தான் செய்வார். ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் பெற்ற இந்த பரிசுத்த ஆவி மூலம்தான் தேவனுடைய அன்பு இருதயத்துக்குள் ஊற்றப்படுகிறது. இந்த அன்பு முதல் இந்த 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 தேவனுடைய அக்கினி முதல்ல உனக்குள்ள வல்லமையா இறங்கும். இது உனக்குள்ள இறங்கும் பொழுது உனக்கு உன்னுடைய இருதயத்தை மாற்றும். உன்னுடைய இருதயத்தை முதல்ல அதில் இருக்கிற பலகீனங்கள் நீக்கப்படும், அதில் இருக்கிற கோபங்கள், அதில் இருக்கிற சுபாவங்கள், அதை நீக்கிட்டு தான் உள்ள கிறிஸ்துவின் அன்பை கொண்டு வரும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது அழகாக சொல்லுவார். எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 முதல் 19 வரை, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களுடன் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா அன்பு ஊற்றப்படுங்கிறது வாஸ்தவம். இப்போ சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், being strengthened in the inner man. ஏன் கோபம் வருது? ஏன் எரிச்சல் வருது? ஏன் பொறாமை வருது? உள்ளான மனுஷன் பலகீனமா இருக்கா. ஸ்தேவானுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சு காணப்படுகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும். அப்ப ஸ்தேவான் யாரு? பரிசுத்த ஆவி நிறைந்தவன். அந்த விசுவாசம் சொல்றது ரட்சிப்பை குறிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இந்த இன்னர் மேன், உள்ளான மனுஷனை பலப்படுத்துறது சொல்றது. 11வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி
என்றார். நஸ்டனாகி அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து, நல்ல கவனிங்க, அட்டர்ல அப்படியே போய் சொல்றான். கோபப்படுறானா, ஆவேசப்படுறானா, மறுதலிக்கிறானா, சபிக்கிறானான்னு சொல்லி எல்லாரும் அவன் முகத்தையே பார்க்கிறாங்க. அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். எந்த மாற்றம் இல்லை, பிரகாசமா இருக்கிறது. அப்படின்னா அது கிறிஸ்துவினுடைய அன்பு. அப்ப முதல்ல உள்ளான மனுஷன் பலப்பட்டாதான் கிறிஸ்துவின் அன்பு உள்ள வர முடியும். உன்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள கோபம், வைராக்கியம், விரோதங்கள் இருந்தா அன்பு உள்ள வராது. அப்ப அதை நீக்கி போடுறதுக்கு தான் இந்த அபிஷேகம். அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரணமான ஆளு கிடையாது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து, முன்னே நானும் நஸ்டனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். பரிசுத்தவான்களில் குற்றவாளியே இல்லை, குற்றவாளியை சிறைச்சாலையில் அனுக்கல, பரிசுத்தவான்களை சிறைச்சாலையில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்படுகிறது. அந்த பரிசுத்தவான்ல ஒருத்தன் ஸ்தேவான் கூட. வாசிப்போம். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தெய்வ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். நல்லா கவனிங்க, இரக்கமே இல்லாதவன். நம்ம பாஷையில சொன்னா இருதயமே இல்லாதவன், இருதயமே இல்லாதவன். இயேசு மீது இருந்த வெறுப்பு, என் ஆண்டவர் இயேசு மீது இருந்த வெறுப்பு. வாசிப்போம். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்தில் இருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். சூரியனை காட்டிலும் அதிகமான பிரகாசமா? அப்போ என் ஆண்டவர் எவ்வளவு பிரகாசமா இருக்காரு பாருங்க. அவர் எத்தனை பிரகாசம் உள்ளவர். சூரியனை படைத்தவர் எப்படி இருப்பார்? வாசிப்போம். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். நடுங்கி சத்தத்தை கேட்டவுடனே நடுங்கி திகைத்து, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இப்போ அங்க உனக்கு சொல்லப்படும். 9வது வசனத்திலிருந்து, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். கண்ணு போச்சு, அந்த வெளிச்சத்துல கண்ணு போச்சு. வாசிப்போம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான்.
அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நீர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ச பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேர் உள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். 3 நாள் சாப்பிடல. அவன் இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? ஆண்டவரே, நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒரே ஒரு வார்த்தை தான் அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வச்சிருச்சு. ஜெபம் பண்ணுகிறான்னு அர்த்தம் என்ன? அவன் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபித்திருக்கலாம். ஜெபம் பண்ணுகிறான்னு என்ன அர்த்தம்? இயேசுவையே தெரியாது, ரட்சிக்கப்படாம ஜெபிக்க முடியாது. இப்ப ரட்சிக்கப்பட்டு விட்ட அந்த ரட்சிப்பு இயேசுவின் மூலமா நடக்குது. சால்வேஷன் இயேசு மூலமா தான். வாசிப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். ஆண்டவரே, இவன் இப்ப துன்பப்படுத்துறதுக்கு தான் வந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்டயா என்ன போக சொல்றீன்னு கேட்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். யாரை தெரிந்து கொள்வார்னே தெரியாது. வாசிப்போம். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து இவன் அக்கினி இறங்குது. இது கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். வாசிப்போம். சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது. அக்கினி இறங்குச்சு, நுகங்கள் முறிக்கப்பட்டது. குருடனாய் இருந்த கண்ணு திறந்துருச்சு. நல்லா கவனிங்க. இயேசுவை அறியாதபடி மூடப்பட்டிருந்த கண்கள் இப்ப திறக்கப்பட்டு விட்டது. வாசிப்போம். அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். உடனே பிரசங்கிக்கிறான். இந்த பிரசங்கம் அவன் தேவன் மீது வைத்த அன்பை காட்டுகிறது. இது தேவன் மீது வைத்த அன்பு. இந்த அன்பை கொடுத்தவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிங்க. அவர் நம்மளுடைய சுபாவத்தை மாத்திடுவார். நீ எவ்வளவு நிரப்பப்படுகிறியோ அந்த அளவுக்கு உனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். கேட்டவர்கள் எல்லாரும் வாசிப்போம். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவிலே குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். நல்ல கவனிங்க. இப்ப அவனுக்குள்ள
இந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் அன்பை கொடுத்து விட்டார். கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொன்னா அதுக்கு சரியான அர்த்தம், அந்த அளவுக்கு நான் பாடுகளுக்குள்ள போயிருக்கிறேன்னு அர்த்தம். சிலுவைன்னு சொல்லிட்டாலே அது பாடுகள். என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவன் பட்ட பாடுகள் எல்லாம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 23 இருந்து 28 வரை எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரண பாடுகள் அல்ல. ஒவ்வொரு பாடுகளும் அவனை இயேசுவை பிரதிபலிக்க வைத்தது. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்துவாக மாறிவிட்டான். அந்த கிறிஸ்துவனுடைய அன்புக்குள் அவனை கொண்டு வந்தது இந்த பரிசுத்த ஆவியானவர். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் சொல்ல முடியுமா? நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றி இருப்பான். இப்போ அவனுக்குள்ள அன்பு வந்து அன்பை குறித்து எழுதுகிறான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். என்ன பாஷையை நான் பேசினாலும் என்ற அன்பு இல்லைனா உயிரில்லாத மத்தளம் போலதான் அர்த்தம். என் வார்த்தையினால பிரயோஜனம் இல்லைங்கிறான். வாசிப்போம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எந்த விதமான வரங்கள் இருந்தாலும் சரி, மலையே பேர்ந்து போகிற அளவுக்கு விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லை. யாரையா சொல்றா? கொலை செய்தவன், இரக்கம் இல்லாதவன். ஏன் அனனியாவை அனுப்புனாரு? நீ பரிசுத்தாவில நிரப்பப்படும்படி என்னை அனுப்பினார். டோட்டல் அவனை மாத்திருச்சுது. 4வது வசனத்திலிருந்து, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பின் ஆழத்தையே எழுதிட்டாயா? அன்பின் ஆழத்தையே எழுதிட்டான். எந்த அளவுக்கு அவன் கிறிஸ்துவை போல் மாறி இருந்தா எழுத முடியும். அதுதான் அன்பு. அதற்கு தான் இந்த அக்கினியை போட வந்தேனாரே. நான் இருக்கும் பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னாரே. இன்னைக்கு உங்க எல்லாரும் மேலே இந்த அக்கினி இறங்க போகிறது. அல்லேலூயா. உன்னுடைய சுபாவங்கள், உன்னுடைய குணாதிசயங்களை மாற்றுகிற ஒரு அக்கினி, கிறிஸ்துவின் அன்பை உனக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு அக்கினி. நீ அக்கினியை பெற்றுட்டு கீழத்தான் போவ. யாரை வெறுக்கிறியோ அவன் ஏத்தாக்குல வருவான். முகத்தை திருப்பிட்டு சுளுக்கிட்டு போயிடாத. அதுக்கு தான் சொல்லி கொடுக்கிறாரு. அல்லேலூயா.